Assalamu alaikum. Welcome to HANIF'S kitchen. இன்னைக்கு நம்ம 100th வீடியோ ரெசிபி கான்டெஸ்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வில்லேஜ் பாய்ஸ் அவங்க கேட்டிருந்த ஃப்ராங்கி மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் டைப்ல நம்ம HANIF'S கிச்சன் ஸ்டைல்ல ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து கோதுமை மாவு 1.5 கப் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கெட்டியாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நான் நல்லா மசிச்சிடுறேன். இப்போ நல்லா இந்த உருளைக்கிழங்கு மசிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு பொடிச்சு போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு ஒரு 100 கிராம் எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா நூல் மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கணுங்க நீல வாக்கில். நான் மயோனஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் செஸ்வான் சாஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃபிளாக்ஸ். இது எல்லாமே ஹோம்மேடு தாங்க. இது எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்ற வீடியோ நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம எடுத்து இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த சைஸில் நீங்கள் உருண்டை போட்டுக்கலாங்க. எனக்கு 10 உருண்டை வந்துச்சுங்க. இப்போ நான் இதை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாம் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா மெலிசா தேய்ச்சாச்சுங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி தோசை டவா வச்சிடுறேன். இந்த தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச இந்த சப்பாத்தியை போட்டுடலாங்க. போட்டு 1 நிமிஷம் கழித்து திருப்பி டர்ன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. 2 பக்கமே அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம சப்பாத்தி எடுத்துடலாம். நான் இதே மாதிரி எல்லா சப்பாத்தி உருண்டைகளையுமே தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துடுறேங்க. அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் சூட்லேயே இந்த கிழங்கு மசாலாவை நம்ம போட்டு வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தோசைக்கல் ஹீட்லேயே இந்த கிழங்கு மசாலா இருக்கட்டுங்க. அது கொஞ்சம் அந்த ஹீட்டில் இருந்து நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நாம் இப்போ ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த சப்பாத்தி எடுத்து இது மேலே நான் மயோனஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த சப்பாத்தி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் செஸ்வான் கெச்சப், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு மசாலா 1 ஸ்பூன் எடுத்து அதையும் இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் சப்பாத்தியோட பாதி இடத்துல மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லுமே தேவை கிடையாது. அதுக்கு மேலே முட்டைக்கோசை கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃபிளாக்ஸ் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தூவிடலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் லாஸ்ட்டாக டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க,
இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வச்சிடுறேங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. கரெக்டாக நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். எனக்கு இந்த 10 ஃப்ராங்கிக்கு ஆன செலவே பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ராங்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.